வெற்றி நிச்சயம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் விக்னேஷ். முதல் பாகத்தில் வந்து நாம் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து ரெஃபரல்ஸ் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுலேருந்து வர பணத்தை வச்சு வாங்குறது அப்படிங்கிறத பற்றின தகவல் வந்து முதல் பாகத்தில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த முதல் பாகம் இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சம்பாதிச்ச பணத்தை வச்சு எப்படி வந்து மெம்பர்ஷிப் வந்து அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நியோபக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மெம்பர்ஷிப்ஸ் இருக்குது. மூணு விதமான மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான மெம்பர்ஷிப். அது இல்லாமல் நிறைய மெம்பர்ஷிப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 3 விதமான மெம்பர்ஷிப் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து முதல் மெம்பர்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னா, நீங்கள் வந்து நியோபக்ஸுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெஃபரல்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள்கிட்ட $90 வந்து சேர்ந்துது அப்படின்னா அந்த $90 வச்சு நீங்கள் வந்து கோல்டன் மெம்பர்ஷிப் வாங்கலாம். கோல்டன் மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அது அப்படியே டபுள் பங்காக வரும். அதுக்கப்புறமா பணம் திரும்பவும் சேர்த்து நீங்கள் அல்டிமேட்டுக்கு போகணும். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 300 ரெஃபரல்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு 300 பேர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து வாங்கிக்கலாம். அந்த 300 பேர் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்க டெய்லி வந்து 2 கிளிக்ஸ் பண்ணாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட மாத வருமானம் வந்து $91, ஒரு நாளைக்கு $3. இப்போ வந்து அதே வந்து 300 பேர் வந்து டெய்லி 4 கிளிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் $181.20. இப்போ இதை வந்து கூகுளில் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். $11,783.74. இப்போ வந்து கோல்டன் மெம்பர்ஷிப் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து கோல்டன் மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 1 இயருக்கு உங்களுக்கு இருக்கும். கோல்டன் மெம்பர்ஷிப் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ ஸ்டாண்டர்டில் அதை விட டபுள் பங்காக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் மெம்பர்ஷிப்பில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2000 பேர் வச்சுக்கலாம். இந்த 2000 பேர் வச்சுக்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு அவங்க வந்து 4 கிளிக்ஸ் பண்ணுறாங்க அந்த 2000 பேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாத வருமானம் $2,402.70. இப்போ இதை வந்து கூகுளில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து $1,56,251.67. இப்போ வந்து கோல்டன் மெம்பர்ஷிப், ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப் இது ரெண்டும் தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த 2 மெம்பர்ஷிப்ஸில் தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து அல்டிமேட் மெம்பர்ஷிப் வந்து $890. அது வந்து நிறைய பேர் வந்து அல்டிமேட் மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. இப்போ வந்து $890 அந்த மெம்பர்ஷிப்போட விலை வந்து $57,878.21. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அதில் இருப்பீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கட்டாயம் நீங்கள் டெய்லி வந்து பார்க்கணும். இது பார்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். போன பதிவுலேயே சொல்லியிருப்பேன். போன பதிவில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன், அதனால் சொல்ல முடியல. இப்போ வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் டாட் ஒன்று வரும். அந்த ரெட் டாட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அது இன்னொரு டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட்ஸ் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஓடும். முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 0.001 சென்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஏறிடும். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதே மாதிரி வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரணும். இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 0.001 சென்ட்ஸோட வந்து 1 போனஸ் பேக் கிடைக்கும். இப்போ போனஸ் பேக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாட்ரி சீட் வாங்குற மாதிரி தான். இப்போ வந்து இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து போனஸ் பேக் வந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே 4 அப்படின்னு காட்டும் ஒரு போனஸ் பேக்குக்கு.
அந்த போனஸ் பேக் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அது வந்து நியூ டேபில் ஓப்பன் ஆகும். நியூ டேபில் ஓப்பன் ஆகும்போது அந்த 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்தாப்பில் இதில் வந்து நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $10, $15 to up to $100 வரைக்கும் கிடைக்கும். அது இல்லாமல் கோல்டன் மெம்பர்ஷிப் பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இது வந்து எரர்னு வந்திருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பிரி ஆனதுனால அப்படி வந்திருக்கு. இப்போ வந்து பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பி நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஒரு அருமையான வழி. இந்த வெப்சைட்டில் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு அருமையான வழி. ஏன்னா வந்து இப்போ நிறைய நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. சாம் கேஷ், அதுக்கப்புறம் வந்து ரம்மி, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வருது. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சும்மா ஒரு $2000, $3000 வரைக்கும் தான் சம்பாதிக்கலாம். பர்மனெண்ட்டாக வந்து உங்களால் வந்து அதில் வந்து சம்பாதிக்க முடியாது. ஆனால் இந்த இணையதளம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இந்த இணையதளம் வந்து ஆரம்பித்து 9 வருடங்கள் ஆகுது. அந்த 9 வருடங்கள்னால தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இல்லைனா ஃபுல்லாகவே இது வந்து இந்த ப்ளூ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் இந்த பேர் ஃபுல்லாக. 9 வருடங்களாக வந்து இந்த வெப்சைட் வந்து நிலையாக இருக்குது. நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இதில் வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய வருமானம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இன்னும் நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம வந்து 3 விதமான மெம்பர்ஷிப்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டட் ரெஃபரல்ஸ். இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து முக்கியமாக வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சிஸ்டம் வந்து இந்த ரெண்டட் ரெஃபரல்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6 பைசா, 75 பைசா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வர பணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு 3 பேரை வந்து ரெண்டட் ரெஃபரல்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க 30 நாள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 30 நாள் அவங்க வேலை பார்க்குறதுக்காக இந்த நியோபக்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கமிஷனாக கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க. இப்போ 3 பேர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் வேகமாக வரும். இப்படியே வாங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 3 பேராக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 பேர், 30 பேராக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து 300 பேர் நீங்கள் வாங்கிடலாம். அப்போ வந்து உங்களுடைய மாத வருமானம் $181 இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 பேர் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடனே கோல்டன் மெம்பர்ஷிப் வாங்கக்கூடாது. 300 பேர் வாங்கிட்டு ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு இந்த 300 பேரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறவங்களாம் வந்து டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து ஒழுங்காக கிளிக் பண்ணுறவங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறவங்கலாம் வந்து புது ஆளுங்க, அவங்களாம் இன்னும் கிளிக் பண்ணவே இல்லை. இந்த ரெட் கலரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே கிளிக் பண்ணல, இல்லை ரொம்ப ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தா தான் வந்து அது க்ரீன் கலரில் இருக்கும். அது வேணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 0.7 இதுக்கு 0.7 கீழே உள்ளவங்க வந்து ரெட் கலர்லேயும், 0.7லேருந்து 0.9 அந்த இடைப்பட்ட இடத்துல உள்ளவங்களை வந்து எல்லோ கலர்லேயும், 0.9க்கு மேலே உள்ளவங்களை வந்து நான் வந்து க்ரீன் கலர்லேயும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் அடுத்த வரப்போகிற பாகங்கள்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிட்டு வரேன். ஆனால் இந்த ரெண்டட் ரெஃபரல்ஸ் மட்டும் எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இதில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரெண்டட் ரெஃபரல்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வந்து அவங்க வேலை பார்க்கும்போது அவங்களோட டேட்டா ஃபுல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இருக்கார் பாருங்க. இப்போ இந்த ரெண்டட் ரெஃபரல்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்காது. இந்த ரெண்டட் ரெஃபரல்ஸ் வந்து கிளிக் பண்ணி 10 நாளைக்கு முன்னாடி கிளிக் பண்ணியிருக்காரு. கிளிக் பண்ணவே இல்லை. 10 நாள் முன்னாடி பண்ணவர் தான், அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை.
இப்போ இந்த ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 0.2ல் இருக்குது, ரொம்ப கம்மியான ஆவரேஜ். இந்த மாதிரி ஆளுங்க நம்மள்கிட்ட வந்து இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பட்டனை கிளிக் பண்ணி இந்த எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீசைக்கிள் ஆகிடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 0.6 சென்ட்ஸ் வந்து நீங்கள் கட்டணும். பார்த்தீங்களா, ரெஃபரல்ஸ் தோ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்சேஞ்சு பை நியூ ரெஃபரல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஃபரல் வந்து நம்ம கீழே வந்திருக்காங்க. இப்போ இவங்க ஒர்க் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணால் நல்லது, பண்ணலைன்னா நம்ம வந்து அவங்களே ரீசைக்கிள் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். மிச்சப்படி இதில் வந்து இந்த ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ரெஃபரல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100-150 பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 200 தாண்டிட்டா தான் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த வெப்சைட் வந்து இயங்குது. இப்போ வந்து கீழே வந்து எல்லோ கலர் ஆட்ஸ் இருக்குது. இந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பாக இருக்கும்போது 4 ஆட்ஸ் தான் இருக்கும். நான் வந்து கோல்டன் மெம்பர், அதனால் எனக்கு வந்து 9 ஆட்ஸ் இருக்குது. அல்டிமேட்னு உள்ள பேக், அல்டிமேட் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 ஆட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.01 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே உள்ள இந்த அட்வர்டைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0.001 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து டெய்லி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ரெஃபரல்ஸ் வந்து எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற கமிஷனை வந்து இந்த நியோபக்ஸ் கம்பெனி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் இதை பார்க்காம விட்டுட்டீங்க, இன்றைக்கி பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கீழே உள்ளவங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்க ஒரு 1500 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஏறாது. இது இன்னொரு சிஸ்டம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்க 2000 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அந்த 2000 ரூபா நாளைக்கு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். இப்போ இன்றைக்கி வேலை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அந்த 2000 ரூபா வந்து நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறாது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எல்லோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே பார்க்கணும். இதுதான் வந்து இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இயங்குது. நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கு கொடுக்குறேன். இதுக்கு முந்தின பாகம் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுக்குறேன். அது வழியாக போனீங்கன்னா ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பாகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் சம்பாதிக்கிற பணத்தை வந்து நாம் வந்து எப்படி வந்து நாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பேசா பேபால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 2 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த இமெயில் அட்ரஸை வச்சு தான் நீங்கள் அந்த பேபால் அதுக்கப்புறம் பேசா அந்த 2 வெப்சைட்டில் உங்களுக்கு எது வந்து சௌகரியமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அந்த பேபால் இல்லைனா அந்த பேசா அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து வரும். இப்படி தான் வந்து இந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இதில் இருக்குது. இதுக்கு அப்புறம் வரப்போகிற வீடியோஸில் தான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிலாம் வந்து இதில் இது பண்ணுவாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கீழே வந்து $1 வந்துருச்சு. உங்களுக்கு வந்து 60 சென்ட்ஸ் வந்துருச்சுனாலே நீங்கள் 3 பேர் வாங்கிடலாம். ஆனால் $1 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த 3 பேரை வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா மாற்றுறதுக்கும் இல்லைனா அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உங்கள் கையில் வந்து ஒரு 40 சென்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால தான் வந்து $1 வந்ததுக்கப்புறமா 3 பேர் எடுத்தது பெஸ்ட்டு சாய்ஸ். இப்போ வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த பிங்க் கலர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து 10லேருந்து 15 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 25 செகண்ட்ஸ் வரைக்கும் ஓடும். உங்களுக்கு நெட்டு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்லோவாக இருந்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வச்சு தான் வந்து கணக்கு. இப்போ ஏன்னா என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு.
லோட் ஆனாலும் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகும், 1 சென்ட் வந்து கிரெடிட் ஆகும். பொறுமை இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த வெப்சைட்டில் நல்லா பணம் சம்பாதிக்கலாம். நிறைய பேர் வருவாங்க, உள்ளே வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த வெப்சைட்டை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 1 இயர் இதில் வந்து தாக்கு பிடிச்சி இதில் இருந்துட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 2வது வருஷத்துலேருந்தே மாதம் 30,000 ரூபா 40,000 ரூபா கன்ஃபார்மாக சம்பாதிக்கலாம். அது உங்கள் திறமையை பொறுத்தது. 2வது வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பணத்தை வந்து முதலீடு பண்ணி பண்ணுறது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $250 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட மணி. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு 3 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கும் இருக்கும். இப்போ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் உள்ள விஷயம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷன் மூலமாக கேளுங்க. உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் அதை நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ்.